கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் முன்பகுதி, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்ப ஆரம்பம், இதுக்கு ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். அற்ப ஆரம்பம் பாருங்க, அதை அசட்டை பண்ணுகிறது. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது சவுலிடம் அனுமதி கேட்டபோது இவன் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது. சவுலின் வார்த்தைகள் தாவீதை உற்சாகப்படுத்தவில்லை. சவுல் நினைத்தது, இவன் சிறுவனா இருக்கிறான், இவனால எப்படி முடியும் அப்படிங்கிறதான். ஆயினும் கோலியாத்தை எதிர்க்கும்படியான ஒரு தேவ தூண்டுதலை பெற்ற தாவீது பின்வாங்கவில்லை. அரசனால் கூடாததை மேய்ப்பனாகிய தாவீதன் தான் எப்படி சாதிக்க முடியும் என்றும் அவன் எண்ணவில்லை. அவன் தொடர்ந்து சென்றான். அனைவரும் ஆச்சரியப்படும்படி ஒரு மாபெரும் வெற்றியை அவன் பெற்றான். பிரியமானவர்களே, யார் நம்மை ஊக்குவிக்கின்றார்கள் அல்லது உற்சாகப்படுத்துகின்றார்கள் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது மற்றவர்கள் ஊக்குவிப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள் என்பது அது இயல்பில் இல்லாத ஒரு காரியம். அவர்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது, தேவனுக்கு பிரியமாக செய்யும்போது அதுவும் அதிகம் பிடிக்காது. நான் சபையை ஆரம்ப காலத்தில் கட்டி எழுப்பும்போது மேலே வந்துட்டு, கட்டி மேலே கொண்டு வந்தாச்சு. அதை ஒருவர் பார்த்து சொன்னார், உங்க பாஸ்டர் இதை என்ன குடோனா கட்டுறாரு அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இந்த ஊழியம் வளராது, வளர்ச்சி பெறாது, நாங்களும் ஒரு 20 வருஷமா பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்படியாக பல பேர்கள் பலவிதமான வார்த்தைகளை சொன்ன போதும் அதற்கு செவி சாய்க்காதபடி ஆரம்ப நாட்கள்ல அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை தேவனுக்காக வேலை செய்ய விடாதபடி தடைகள் கொண்டு வந்தது உண்மை. நான் அதையெல்லாம் பார்க்கல. எனக்குள்ள ஆவியானவர் பேசினது, எனக்குள்ள தூண்டப்பட்ட ஒரு காரியம். அதுலதான் இந்த சபையை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். மற்றவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள், தூண்டி விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறது தவறு. தேவன் நம்மை தூண்டுவதை குறித்து சரியான நிச்சயம் இருந்தால் அதுவே தொடர்ந்து செல்ல போதுமானது. எந்த காரியத்திலும் தேவன் என்னை தூண்டுகிறார், தேவன் என்னோடு பேசுகிறார், அதனால நான் இதை செய்யலாம் அப்படின்னு நீ மனதுக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே தேவ தூண்டுதல். அதனால பிரியமானவர்களே, ஆரம்பத்தை சில பேர்கள் அற்பமாக நினைப்பாங்க, அசட்டை பண்ணுவாங்க. ஒரு தொழிலை செய்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும், ஒரு வீடு கட்ட போனாலும் சரி, சபையை கட்ட போனாலும் சரி, பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க போனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் தேவன் நம்மை தூண்டி எழுப்பி அந்த காரியத்தை செய்ய அவர் விருப்பமாக இருக்கும்போது பூமிக்குரியவர்கள் பல நேரங்களில் நம்மளை அற்பமாய் பார்ப்பார்கள் அல்லது அசட்டை பண்ணுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம கவனிக்க கூடாது. நமக்குள்ள இருந்து கர்த்தர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத முக்கியம். நெகேமியா இடிந்து கிடந்த எருசலேம் அலங்கங்களை கட்டி எழுப்ப முன் வந்தபோது நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா
அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்று அற்பமாக, கிண்டலாக, கேலியாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பரிகாசம் பண்ணினார்கள், பரிகாசம் செய்தார்கள். எப்படி? இவன் அலங்கம் கட்டினால் என்ன, அது மேல ஒரு நரி ஏறிப்போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றார்கள். ஆயினும் நெகேமியா அவர்களின் கபட நிறைந்த இதயத்தின் வெளிப்பாடாகிய வார்த்தைகளை குறித்து அவன் கவலைப்படலை. அவர்களின் ஏளனங்களையும் பரிகாச வார்த்தைகளையும் பெரிதாக நினையாமல் தேவன் தந்தருடைய பலத்தின்படி அவன் தொடர்ந்து செயல்பட்டான். அது வெற்றியாக ஒரு நாள் அலங்கத்தை கட்டி முடித்து எல்லோரையும் ஆச்சரியமடைய செய்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் எப்போதுமே நம்மை பார்த்து அற்பமாக தான் பார்க்கும். ஆரம்பத்தில் அற்பமாக பார்க்கும், அசட்டை பண்ணும், பரிகாசம் பண்ணுவார்கள். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நாம் நமக்குள்ள வசிக்கிற தேவன் என்னை ஏவி எழுப்பும்போது அதை நிச்சயமாக செய்யணும். மற்றவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நாம் நிச்சயமாக நினைக்கக்கூடாது. நமக்குள்ள ஏவி எழுப்புகிற வார்த்தைகள் அது தேவன் தான் எழுப்புறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். தாவீது சகோதரர்கள் தாவீதை அற்பமாக நினைத்தார்கள். சவுல் கூட அப்படி நினைத்தான். இப்படியாக பல வேதாமத்தில் பல காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உயர்ந்த கொள்கையில் உறுதியாயிருப்பவன் தான் செய்யும் செயல்களில் சிறப்பாயிருப்பான். உயர்ந்த கொள்கையில் உறுதியாயிருப்பவன் தான் செய்யும் செயல்களில் சிறப்பாயிருப்பான். இதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை கர்த்தரோடு இசைந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அதற்கு தடைகள் வரலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி போகக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்கும்போது, நீங்கள் உறுதியாக இருக்கும்போது உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.